அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி பாடல் 13. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் முகந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. தாயே, உலகம் 14 நின் திருவுருளால் ஆள்கின்றாய். படைத்ததின் பின்னாலே அதன் பேரருள் கொண்டு படைத்தது போலவே காத்து வருகிறாய். தகுந்த காலத்தில் அவற்றை சங்காரம் செய்யவும் செய்வாய். விடமுண்ட கண்டன் நீலகண்டனுக்கு முன்னே நீ பிறந்தவள். ஒருபோதும் மூப்படையாத பெருமானின் சகோதரியே, அரிய பெரிய தவத்தினை உடையவளே, அடியே நின்னையே எப்போதும் தெய்வமாக வழிபடுவதன்றி மற்றொரு தெய்வத்தை வழிபடுவதென்பது ஆகுமா? ஆகாதே தாயே. வழிபடுவது என்பது ஆகுமா? ஆகாதே தாயே. பாடல் 14. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்று செய் முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கெளிதாம் எம்பிராட்டினில் தன்னடியே. என் தலைவியான தேவியே, உன்னை வழிபடுபவர்கள் தேவர்கள் அசுரர்கள் என்று 2 பிரிவினராவர். பிரம்மதேவனும் திருமாலும் நின்னை தியானித்திருக்கிறார்கள். அன்பினாலே தம் உள்ளத்தை நின்னை கட்டி வைத்துள்ளார்கள். மேலானவர் ஆனந்தமே வடிவமான சிவபெருமான். உனது குளிர்ந்த திருவருள் உலகிலே உள்ள உன்னை நாடி தரிசிப்போர்க்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. ஆமாம் அன்னியே, மிகவும் எளிதாக இருக்கிறது.